ஜெமினி எலக்ட்ரானிக்ஸ் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் திருச்சி மற்றும் தஞ்சாவூர். கேரளா ஹெர்பல் டீ உடலில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த கேரளா ஹெர்பல்ஸ் அடங்கிய சுகர் கண்ட்ரோல் டீ. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் கலை மற்றும் இலக்கிய சங்கமம் டிசம்பர் 1 மற்றும் 2 நந்தம்பாக்கம் சென்னை வர்த்தக மையத்தில் நடைபெறவுள்ளது. அனைவரும் வருக. தேவையில்லாத தொடர்புகளும் பழக்க வழக்கத்தையும் இந்த காலகட்டம் 7ஆம் இடத்து சனியால் ஏற்படுத்தும். அதில் கொஞ்சம் நிதானமும் பொறுமையும் எச்சரிக்கையும் கவனமும் கன்னிராசிக்காரர்களுக்கு தேவைப்படுது. யாருக்கிட்ட பேசினாலும் பழகினாலும் கொஞ்சம் கவனத்தோடு பேசணும். 7 இருக்கக்கூடிய சனி தேவையற்ற நட்புகளை உருவாக்கும். நல்லவங்களாக தான் வருவாங்க, நல்லவங்களாக தான் அறிமுகமாவாங்க. கடைசியில் அவர்களாலே ஒரு மிகப்பெரிய அழுத்தமும் இந்த வருஷத்தில் ஏற்படும். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்கள் லாபம் பார்க்கக்கூடிய பீரியட். காசு கையிலே இல்லை, தங்க மாட்டுது அப்படின்னு நினச்சவங்களுக்கெல்லாம் கையில் வச்சு செலவு பண்ணக்கூடிய வருஷமா 2025 இருக்கும். நீங்க சரியா பண்ணா கூட உங்களை விமர்சனம் பண்ணுவாங்க, அல்லது இந்த வேலையை விட்டு வெளியே வந்துடலாமான்னு பல கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வருஷத்துல சஞ்சலங்கள் வரும். அந்த டைம்லலாம் உங்களுக்கு எது சரி, நீங்க எடுக்கிற முடிவு சரியானதா, உங்க சூழ்நிலை எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் முடிவு செய்வது ரொம்பவே நல்லது. ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான இந்நேரத்து வணக்கங்கள். இன்று அஸ்ட்ராலஜர் அருண்குமார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். 2025 புத்தாண்டு பலன்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன வகையில் வழிகாட்ட போகுது அப்படிங்கறத அவரிடமே கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சார் வணக்கம். வணக்கம். கன்னி ராசிக்காரர்களுக்கான 2025ஆம் ஆண்டுக்கான இந்த பலாபலன்கள் எப்படி அமைய போகுது? கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 2025 அதிகமாக எதிர்பார்த்த ராசிகளில் மிக முக்கியமான ராசின்னே சொல்லலாம். கடந்த ஒரு 1.5 வருஷம் ராசியில் கேது வந்ததுலேருந்து கன்னிராசிக்காரர்கள் நம்ம யாரை கேட்டாலும் மனரீதியாக நிறைய உளைச்சலோடவே வாழ்ந்துட்டு இருந்தோம்னு சொல்கிறது அதிகம். எந்த தொழிலை தொடங்கினாலும் நஷ்டமாயிடுது, யார்கிட்ட பேசினாலும் நம்ம குற்றவாளி ஆயிடுறோம், எதுவுமே செய்யாத தப்புக்கெல்லாம் தண்டனை நம்மளை தேடி வந்துக்கிட்டே இருக்குது, நான் என்ன தான் பண்ணுறதுன்னே தெரியலையே அப்படின்னு புலம்பின கன்னிராசிக்காரர்கள் நிறைய பேர் உண்டு. பட் அவங்களுக்கெல்லாம் 2025 வருஷம் ஒரு மிகச்சிறந்த மாற்றம் தரக்கூடிய வருஷமாக கண்டிப்பாக அமையும். ஏன்னா வருஷத்தினுடைய தொடக்க காலத்திலே குரு பகவான் அற்புதமான 9வது இடத்துல இவங்களுக்கு இருக்கிறதுனால ஒரு பெரிய பெரிய மாற்றங்கள் எல்லாத்தையும் பார்ப்பாங்க. ஓடிப்போன ராஜாவுக்கு 9ல் குரு வந்தால் போகிற இடமெல்லாம் சொந்த இடம்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அந்த அடிப்படையில் இவர்கள் தொடக்கூடிய அத்தனை காரியங்களும் கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி. குறிப்பாக வீடு, மண், மன, தொழில் சார்ந்த விஷயங்கள்ல இருந்து வந்த சுணக்கங்கள் எல்லாமே மாறுபடும். ஒரு இடத்துல நிலையாக இருக்கவே முடியலைங்க, ஒரு டிராவலர் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கேன், பொண்டாட்டியை பிரிஞ்சிருக்கேன், பிள்ளையை பிரிஞ்சிருக்கேன், தாய் தந்தையை பிரிஞ்சிருக்கேன், ஒரு இடத்துல போய் சேர்ந்து சாப்பிட முடியல, உட்கார முடியலன்னு நினச்சவங்க கன்னிராசிக்கெல்லாம் நல்ல அற்புதமான வருஷம். குறிப்பாக பண வரவுகளில் ஒரு மிகுதியான வருஷமாக கன்னிராசிக்கு இருக்கும். அவங்க உடம்புல இருந்து வந்த அவ்வளோ பெரிய ஒரு கிரகண தோஷம் விலகுது. இந்த கிரகண தோஷம் என்பது பித்து பிடிச்ச மாதிரி இருந்தாங்க, எல்லாமும் இருக்குது. கன்னிராசிக்காரர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா தகுதியும் இருக்கும். அரிசி இருந்து, பருப்பு இருந்து, அறுசுவையோட சாப்பாடு இருந்து, கஞ்சி குடிச்சிட்டு படுக்கிற சுகம் கூட இல்லைன்னுவாங்க. கேட்டால் என்னங்க உங்களுக்கு என்ன குறைன்னு பேசினா கூட நான் படுற வழி எனக்கு தாயா தெரியும் அப்படின்னு சொன்ன கன்னிராசிக்காரர்கள் அதிகமாகவே இருந்தாங்க. பட் அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் 2025 அவங்களுடைய எண்ணங்கள் தெளிவடையும். ராசியை விட்டு கேது விலகி போகிறதுனால எண்ணம் தெளிவடையும், சிந்தனை தெளிவடையும், புதிய திட்டத்தோடு பயங்கரமான வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருஷம். குடும்ப வாழ்க்கையில் கடும் சோதனைகளை சந்தித்த கன்னிராசிக்காரர்களுக்கு இது ஒரு பொற்காலம். இல்லற வாழ்க்கையில் பல பேர் மனைவி பிரிஞ்சு வாழ்ந்தாங்க, கணவனை பிரிஞ்சு வாழ்ந்தாங்க, அல்லது காதலர்களுக்குள்ள சண்டை, கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத கருத்து வேறுபாடு, ஏன் தேவையில்லாத சொல்லு பழிகளை எல்லாத்தையும் சுமந்தோம். தப்பு பண்ணும்போது தண்டனை கிடைக்கலைங்க, நான் ஒதுங்கி போன அன்னை பார்த்து என்ன போய் குற்றவாளின்னு சொல்லிட்டான் அப்படின்னு நினைச்ச கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் கடவுள் அருளோட ஒரு மிகச்சிறந்த விஷயங்கள் நடக்கும். விலகி இருந்தவர்கள் எல்லாமும் விரும்பி சேரக்கூடிய ஒரு காலம். பிரிந்து வாழ்ந்த தம்பதியர்கள் ஒன்று சேருவார்கள். குறிப்பாக திருமண வாழ்க்கையை எதிர்பார்த்து காத்திருந்த கன்னிராசிக்காரர்களுக்கு 2025 கல்யாணம் நடக்கும். காதலர்கள் எல்லாமே பிரிஞ்சவங்கெல்லாம், புரிதல் இல்லாத பிளாக் பண்ணிட்டு போனவங்களாம் கூட திரும்ப வந்து ஏம்பா உன்னை நான் தான் புரிஞ்சிக்காம பண்ணிட்டேன், நீ என் தங்கம் உயிர்னு சொல்லக்கூடிய காலத்தையும் இந்த கன்னிராசிக்கு கடவுள் கொடுப்பார். பொருளாதாரத்தில் பணம் சார்ந்த விஷயங்களில் கடும் நெருக்கடிகளை கொடுத்தது. 6ல் இருந்த சனி பல்வேறு விதமான சிக்கல்களை கொடுத்துக்கிட்டே இருந்தார். ஒன்று எதிரியால் பிரச்சனை, ஆனால் நல்லா பேசுகிறேன் பழகிறேன்னு கடைசியில் பார்த்தா என்ன தானே குறை சொல்லிட்டு எடை போயிட்டாங்க. அல்லது நான் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன்னு 10 பேர்த்த என்னை வச்சு அவங்க பலன் பார்த்துட்டு கடைசியில் என்ன குற்றவாளியாக்கி நான் யார்கிட்ட காட்டினாலும் அவங்களே எனக்கு அகெயின்ஸ்டாக மாற்றி விட்டுட்டாங்க அப்படின்னு புலம்பன ராசி கன்னி. அதே மாதிரி உடல் ரீதியாகவும் நிறைய சிக்கல்களை அனுபவிச்சாங்க. எலும்பு நரம்பு சம்பந்தமான நோய்களில் மாட்டிக்கிட்டு இருந்தாங்க. இன்னும் சொல்லணும்னா மனப்பதட்டம், மனநோய், ஆன்சைட்டி டிசார்டர் அவங்களுக்கு நிறைய உண்டு. ஒன்றுமே இல்லை, ஆனால் எனக்கு இது நடந்துருமோ, அது நடந்துருமோ, ஹார்ட் அட்டாக் வந்துருமோ, இப்படிலாம் பயம், அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனையை நினச்சி ரொம்ப புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. அது நடக்கவே நடக்காது, ஆனால் இந்த பிரச்சனை இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோன்னு சொல்லி வருத்தப்பட்ட கன்னிராசிக்காரர்களுக்கு இறைவனுடைய அருளோடு இந்த வருஷத்தில் அத்தனை சிக்கல்களும் தீரும். கடன் சுமைகள் எல்லாமும் சரியாகும். நீண்ட நாட்களாக கொடுக்கல் வாங்கல இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே மாறும்.
தீராத நோய் எதுவாக இருந்தாலும் கடவுள் புண்ணியத்தில் அது தீரும். கல்யாணம் ஆகி குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பா இந்த வருஷத்துல திருமண பந்தத்தோடு குழந்தை பாக்கியமும் கூடி வரக்கூடியதாக இருக்கும். மண்மனை சார்ந்த விஷயங்கள்ல இருந்து வந்த சிக்கல்கள் சரியாகும். சொத்து விற்கணும்னு நினைச்சவங்க விற்கலாம், புதுசா வாங்கணும்னு நினைச்சவங்க வாங்கலாம், வண்டி வாகனம் மாற்றணும்னு நினைச்சவங்க கண்டிப்பா மாற்றலாம். ஏன்னா குரு பார்வை நேரடியா பார்க்குது. தாயினுடைய உடல் நலத்துல நல்ல முன்னேற்ற பலன்களை பார்க்கக்கூடிய சூழலை தரும். அதற்கு அடுத்தது இவங்களுடைய ஜாதகப்படி 7ஆம் இடத்துல சனி வர்றதுனால புதிய உறவுகள் மலரக்கூடிய சூழலை ஏற்படுத்தும். கன்னிராசிக்காரர்களுக்கு புதுவிதமான ரிலேஷன்ஷிப் இந்த வருஷத்துல அமையும். அதே மாதிரி இப்போ தேவையில்லாத தொடர்புகளும் பழக்க வழக்கத்தையும் இந்த காலகட்டம் 7ஆம் இடத்து சனியால் ஏற்படுத்தும். அதில் கொஞ்சம் நிதானமும் பொறுமையும் எச்சரிக்கையும் கவனமும் கன்னிராசிக்காரர்களுக்கு தேவைப்படுது. யாருக்கிட்ட பேசினாலும் பழகினாலும் கொஞ்சம் கவனத்தோடு பேசணும். 7ல் இருக்கக்கூடிய சனி தேவையற்ற நட்புகளை உருவாக்கும். நல்லவங்களாக தான் வருவாங்க, நல்லவங்களாக தான் அறிமுகமாவாங்க. கடைசியில் அவர்களாலே ஒரு மிகப்பெரிய அழுத்தமும் இந்த வருஷத்தில் ஏற்படும். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீங்கள். அதே மாதிரி மாற்றுப்பாலினம் சார்ந்த விஷயத்தில் கவனம். பார்க்குற நீங்கள் ஆணாக இருந்தீங்கன்னா பெண்கள்கிட்ட கவனமாக இருங்க, பெண்களாக இருந்தீங்கன்னா ஆண்கள்கிட்ட கவனமாக இருங்க. யாரையும் உங்களிடத்திலே ரொம்ப அந்தரங்க விஷயங்களை பகிர்ந்துக்கிற அளவுக்கு நெருக்காதீங்க. அப்படி இல்லைன்னா அவங்களே உங்களுக்கு பெரிய பாதகமானவர்களாக மாறி விடுவார்கள். அதே மாதிரி கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த கொடுக்கல் வாங்கல் சிக்கல்கள் தீரும். கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு ஏதாவது நிலுவையில் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு சாதகமான பலன்களை பெற்றுத்தரும். 9ல் குரு இருக்கிறதுனால பூர்வ புண்ணியமும் பாக்கியஸ்தானத்தில் திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு, திடீர் ஜாக்பாட் அடிக்கும். இதுக்கு முன்னாடிலாம் தேவை எனக்கு 50 லட்சங்க, ஆனால் சம்பளமே எனக்கு 50,000 தான் சம்பாதிக்கிறேன் எப்படின்னு முடியலையே நினைக்கிறவங்களுக்கெல்லாம் ஆண்டவன் புண்ணியத்தில் ஒரு நல்ல வழியிலையாவது எப்படியா யாராவது கொடுத்தா அது உதவி பண்ணக்கூடிய சூழலை அவங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். கன்னிராசிக்கு மே மாதத்துக்கு பிறகு 10ல் குரு வரார். இந்த மே மாதத்துக்கு பிறகு கொஞ்சம் பட்டம் பதவி பேர் புகழ கவனம் தேவை. 10ல் குரு வந்துச்சுன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு மே மாதத்திற்கு பிறகு பட்டத்தில் மாற்றம் வரும், பதவியில் மாற்றம் வரும், பேரில் மாற்றம் வரும், புகழில் மாற்றம் வரும், டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும், வேறு இடத்துக்கு நீங்கள் இடம்பெயரக்கூடிய சூழல்களை ஏற்படுத்தும். வேலையில் தேவையில்லாத அழுத்தங்கள் வரும் மே மாதத்துக்கு பிறகு. அதில் கொஞ்சம் நிதானமாக இருங்க. தேவையில்லாத உங்கள் மேலே பழி சொல்லி அந்த இருக்கிற பொறுப்புலேருந்து உங்களை வெளியே அனுப்புறது கூட கன்னிராசிக்கு பார்ப்பாங்க மே மாதத்துக்கு அப்புறம். அதில் நீங்கள் தயவு செஞ்சு ஜாகிரதையாக இருக்கணும். அதே மாதிரி 11ஆம் இடத்துல இருந்த சனி இப்போ விலகினதுனால லாபம் பார்க்கக்கூடிய பீரியட். காசு கையிலே இல்லை, தங்க மாட்டுது அப்படின்னு நினச்சவங்களுக்கெல்லாம் கையில் வச்சு செலவு பண்ணக்கூடிய வருஷமாக 2025 இருக்கும். தெய்வ வழிபாடு பயங்கரமாக இருக்கும். இதுக்கு முன்னாடி ஜென்மத்தில் இருந்த கேது இப்போ விலகிறதுனால 12ஆம் இடம் தெய்வ வழிபாட்டு ஸ்தானத்திலே கேது உட்கார்றாரு. கடவுளோடு பேசக்கூடிய ஆற்றல் கன்னிராசிக்கு ஏற்படக்கூடிய சூழலை தருவார் இறைவன். நிறைய தெய்வ ஸ்தலத்துக்கு போவீங்க, தெய்வ காரியங்களுக்கு செலவு பண்ணுவீங்க, கோயில் கும்பாபிஷேகம் செய்யலாம், நல்ல திருப்பணிகளுக்கு நீங்கள் பண உதவி செய்வீங்க, நிறைய தர்ம காரியங்களில் ஈடுபடுவார்கள் இந்த காலகட்டங்களில். அது எல்லாமே அவங்களுக்கு இந்த வருஷத்தை ரொம்ப பீக்கில் கொண்டு போகிறதுக்குரிய வருஷமாக அமையும். நிறைய வெளிநாட்டு பயணங்கள் கன்னிராசிக்கு ஏற்படும். அதே மாதிரி வெளிநாட்டில் இருந்துக்கிட்டு பிஆர் கிடைக்கலன்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கெல்லாம் பிஆர் கிடைக்கும். விரய செலவுகளை கட்டுக்குள்ளே கொண்டு வருவாங்க. சுப விரயம் செய்யக்கூடிய காலம். ஒட்டுமொத்தத்தில் இந்த கன்னிராசிக்காரர்கள் தான் பட்டு வந்த வழிகளிலிருந்து பாடம் கற்றுக்கிட்டு இந்த 2025 வருஷத்தை ஒரு நல்ல வருடமாக மாற்றுவதற்கு முயற்சிப்பார்கள். கண்டிப்பாக அந்த முயற்சி அவர்களுக்கு மிகப்பெரிய பலனையும் தரும். எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னா 7ல் சனி வர்றதுனால கண்டக சனின்னு சொல்லுவாங்க. 7ஆம் இடத்து சனி என்பது 7ஆம் இடம் காதல், காமம், களத்திரம். புதிய காதல் மலரும், தேவையில்லாத தொடர்புகளை உருவாக்கும். அதற்கடுத்தது திருமணம் சார்ந்த விஷயங்களில் சில விதமான சஞ்சலங்களை ஏற்படுத்த காத்திருக்கும் சனி. இதில் கொஞ்சம் கவனம். சனி நேரடியாக ராசியை பார்க்கறதுனால உடல் ரீதியாக இருந்து வந்த சிக்கல்கள் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருக்கணும். தேவையில்லாத பதட்டத்தை தரும் சனி ஜென்மத்தை பார்த்துச்சுன்னா. அல்லது எலும்பு நரம்பு சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனத்தோடு செயல்படணும். அதற்கு அடுத்தது ரொம்ப 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 முக்கியமானது, 10ல் குரு மே மாதத்துக்கு பிறகு வர்றதுனால வேலையில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். பணம் கொடுக்கல் வாங்கல ரொம்ப கவனமாக இருக்கணும். இதில் மட்டும் கவனமாக இருந்துட்டால் கன்னிராசிக்கு ஒரு மிகப்பெரிய அற்புதமான வருடம். எது இருக்கோ இல்லையோ ஜென்மக்கேது உங்களை விட்டு விலகி போகிறதுனால மனதளவில் ஒரு பெரிய சுதந்திரவாதியாக நீங்கள் இருப்பீர்கள். ரொம்பவே நல்ல வருஷமாக அமையும். கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 2025ஆம் ஆண்டுல இந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கவனமா இருக்கணும்? கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 2025 வருஷத்துல 10ல் குரு வர்றதுனால வேலையில ரொம்ப கவனமா இருக்கணும். இதுக்கு முன்னாடி இருக்கிற வேலையில கண்டிப்பாக தேவையில்லாத அழுத்தங்கள் ஏற்படும். நீங்கள் சரியாக பண்ணால் கூட உங்களை விமர்சனம் பண்ணுவாங்க. அல்லது இந்த வேலையை விட்டு வெளியே வந்துடலாமான்னு பல கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வருஷத்தில் சஞ்சலங்கள் வரும். அந்த டைம்லலாம் உங்களுக்கு எது சரி, நீங்கள் எடுக்கிற முடிவு சரியானதா, உங்கள் சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் முடிவு செய்வது ரொம்பவே நல்லது. உயரதிகாரிகள்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. இந்த காலகட்டங்களில் பணம் சம்மந்தமான விஷயங்களில் பெரிய முதலீடுகளை செய்கிறதுல கொஞ்சம் மே மாதத்துக்கு பிறகு யோசிச்சுட்டு பண்ணுங்கள். அதே மாதிரி அதுக்கு அடுத்தது 7ஆவது இடத்துல சனி வர்றதுனாலும் கண்டக சனி வர்றதுனாலையும் உடல்நலன் சார்ந்த
விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் அக்கறை செலுத்துங்க. ஏன்னா கன்னி ஹெல்த்தை கேர் பண்ணவே மாட்டாங்க, ஆனால் பயங்கரமாக ஓடிக்கிட்டே இருப்பாங்க, உழைச்சிக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க. பட் அப்படி இருக்க வேணாம். உடலையும் மனதையும் பார்த்துக்கணும். 7ல் சனி வர்றதுனால கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் புரிதல் தேவைப்படுது. காதலர்களாக இருந்தீங்கன்னா சண்டை போடாமல் ஒருத்தர் விட்டு கொடுத்து இந்த காலகட்டங்களில் வாழறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதே மாதிரி நான் முன்னாடி சொன்ன மாதிரி மாற்றுப்பாலினம் சார்ந்த விஷயத்தில் ஆணாக இருந்தால் பெண்கள் சார்ந்த விஷயத்தில் கவனம், பெண்ணாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த விஷயத்தில் கவனம். அப்படி இல்லைன்னா தேவையில்லாத அவசொல்லும் பழியும் பிரச்சனைகளும் கண்டிப்பாக வரும். இதில் மட்டும் நிதானமாக இருந்துட்டாலே போதும். அதாவது கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எந்த வகையான தொழில் ஆரம்பிச்சா அவங்களுக்கு நல்லா இருக்கும், எந்த வகையான தொழில் சார்ந்த எந்த துறையினருக்கு இந்த 2025ஆம் ஆண்டு அமோகமா இருக்கு? கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் முதல்ல அழகா ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க. கன்னிராசிக்காரர்கள் இந்த காலகட்டங்களில் தொழில் தொடங்கலாமா அப்படின்னு. ஸோ மே மாதத்திற்குள்ள தொழில் தொடங்கணும்னு முயற்சி பண்ணால் கண்டிப்பாக கன்னிராசிக்கு ஒரு பெரிய வெற்றி அடையும். மே மாதத்திற்கு பிறகு குரு 10ல் வந்ததுக்கு பிறகு நீங்கள் எதை செய்தாலும் நிதானத்தோட பண்ணணும். பெரிய முதலீடுகளை இந்த காலகட்டங்களில் செய்யக்கூடாது. யாருக்கெல்லாம் இந்த பீரியடில் நல்லா இருக்கும், எந்த தொழில் செய்பவர்களாக இருந்தாங்கன்னா அவங்க நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும்னு சொன்னால் ஆசிரியர்களுக்கு ஒரு மிக முக்கியமான மாற்றத்தை தரக்கூடிய வருஷமாக 2025 வருஷம் இருக்கும். இன்ஸ்டியூட் வச்சு ரன் பண்ணுறவங்க அல்லது ஒரு 10 பேர்த்த வச்சுக்கிட்டு கைட் பண்ணி வேலை பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேர்த்துக்கும் நல்லபடியான ஒரு பீரியடாக இருக்கும். அதே மாதிரி இவர்களுக்கு 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடியது புதனுடைய வீடாக இருக்கிறதுனால வாசனை திரவியங்கள் அல்லது இந்த மலையில் விளையக்கூடிய பொருட்கள் இது சார்ந்த விஷயங்களை இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல பீக்கான பீரியடாக இந்த காலகட்டம் அமையும். பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2025 கன்னி ராசிக்கார பெண்களுக்கு எப்படி அமைய போகுது? கன்னி அப்படின்னு சொன்னாலே பெண்ணுன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த வருஷம் பிறக்கிறதும் போராட நட்சத்திரத்தில் பிறக்கிறதுனால சுக்கிரனுக்கு அதிபதியானதும் பெண்ணு தான். ஸோ கன்னி ராசியில் பிறந்த பெண்களுக்கு ஒரு மிகச்சிறந்த வருடமாக 2025 வருஷம் இருக்கும். குறிப்பாக அவங்க எதெல்லாம் தொட்டு தடையாக இருந்துச்சோ அந்த தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமும் தடையின்றி நடக்கக்கூடிய சூழல்களை ஏற்படுத்தும். இதுக்கு முன்னாடி பலரை நம்பி தொழில் தொடங்கி ஏமாந்த பெண்கள் எல்லாம் தன்னுடைய சொந்த காலில் நின்று சுய தொழில் தொடங்கி அதில் மிகப்பெரிய வெற்றி பெறுவதற்குரிய சூழ்நிலையாக இருக்கும். நேற்றுக்கு ஒரு ஆளாக நின்று வேலை செஞ்ச சார் அப்படின்னு சொல்கிற கன்னிராசிக்காரர்கள்லாம் இன்னைக்கு 10 பேர் என் பின்னாடி நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி நெஞ்சை நிமிர்த்தி அவர்கள் தொழிலில் ஒரு மிகப்பெரிய பீக்கில் வர்றதுக்குரிய வருஷமாக இந்த வருஷம் இருக்கும். ஸோ அதை மே மாதத்திற்கு முன்னாடி இவர்கள் செய்தால் இன்னும் மிகப்பெரிய பலன்களை கண்டிப்பாக அடைவார்கள். நிச்சயமாக. இப்போ கன்னிராசிக்காரில் இருக்கிற மாணவர்களுக்கு இந்த 2025 அப்படிங்கிறது எப்படி அமைய போகுது? மாணவ செல்வங்களை பொறுத்த வரைக்கும் கன்னிராசிக்கு ஒரு மிகச்சிறந்த வருஷமாக இருக்கும். இதுக்கு முன்னாடி இந்த 1.5 வருஷத்துல மந்தமாக இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் தெளிவாக சரியான விதத்தில் படிக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுவார்கள். இதுக்கு முன்னாடி நான் படித்தேன் சார், நிறைய எஃபோர்ட் எடுத்து கூட என்னால் பாஸ் பண்ண முடியல அப்படின்னு நினச்சி புலம்பிட்டு இருந்த கன்னிராசிக்காரர்களுக்கு கடவுள் புண்ணியத்தில் நல்ல விதமாக பாஸ் பண்ணி ஒரு நல்ல மார்க் எடுத்து அவங்க மெரிட்டில் போய் ஜாயின் பண்ணுறதுக்குரிய வாய்ப்புகளை தருவார். ஸோ மந்தத்தன்மைகள் எல்லாமும் மாறக்கூடிய காலம். 1.5 வருஷத்தில் நல்லா படிக்கிற பிள்ளை என் பிள்ளை சரியான மார்க் எடுக்கலை, நல்லா படிக்கிற சார் டியூஷன் போகிறேன் என்னால் சரியாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, ஏதோ ஒரு மந்தமாகவே இருந்துட்டு இருக்குது அப்படின்னு நினச்ச வழிகள் எல்லாமே மாறும். நல்லா இருப்பீங்க. ஒரு புது தன்னம்பிக்கையாக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் புத்துணர்வோடு வருவாங்க. விரும்பிய துறையை தெளிவாக தேர்வு செய்யக்கூடிய காலமாக 2025 வருஷம் அமையும். நிச்சயமாக. கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இவங்க போகக்கூடிய ஆலயங்கள், செய்யக்கூடிய பரிகாரங்கள் அப்படின்னு சொன்னா இந்த வருஷத்துக்கானது என்ன? கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஆஞ்சநேயர் வழிபாடு இவர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த பலனை தரக்கூடியதாக இருக்கும். ஏன்னா கண்டகத்து சனி வர்றதுனால தைரியத்தை கொடுக்கக்கூடியவர் ஆஞ்சநேய பெருமான்னு சொல்லுவாங்க. ஸோ ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாத்தி வழிபடுவதும் வடமாலை சாத்தி வழிபடுறதும் இவங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த பரிகாரமாக இருக்கும். மலையின் மீது இருக்கக்கூடிய திருமாலுடைய கோவில் எதுவாக இருந்தாலும், ஊருக்கு பக்கத்திலே ஒரு பெருமாள் கோவில் இருக்குங்க, மலை மேலே இருக்குன்னு சொன்னால் அந்த கோவிலுக்கு போயிட்டு இவங்க வழிபட்டுட்டு வர்றது ஒரு மிகச்சிறந்த பலனை தரக்கூடிய கண்டிப்பாக அமையும். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு எத்தனை சதவீதம் நல்ல பலன்களை தரக்கூடியதாக அமைய போகுது? கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மே மாதத்திற்கு முன்னாடி இருக்கக்கூடிய பலன்கள் 75% இவங்களுக்கு நல்ல ஒரு பீக்கா பாசிட்டிவா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ மே மாதத்துக்கு பிறகு 10ல் குரு வர்றதுனால மட்டும் கொஞ்சம் வேலை பணம் சார்ந்த விஷயங்கள்ல, தொழில் சார்ந்த விஷயங்கள்ல மட்டும் கவனத்தோடு செயல்பட்டாலே போதும். மற்றபடி ஒரு மிகச்சிறந்த வருஷமாகவே கன்னிக்கு அமையும். ஜெமினி எலக்ட்ரானிக்ஸ் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் திருச்சி மற்றும் தஞ்சாவூர். கேரளா ஹெர்பல் டீ உடலில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த கேரளா ஹெர்பல்ஸ் அடங்கிய சுகர் கண்ட்ரோல் டீ. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் கலை மற்றும் இலக்கிய சங்கமம் டிசம்பர் 1 மற்றும் 2 நந்தம்பாக்கம் சென்னை வர்த்தக மையத்தில் நடைபெறவுள்ளது. அனைவரும் வருக.